அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இபி பில் ஆன்லைனில் எப்படி நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது மற்றும் இந்த இபி பில் கட்டுறதுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி மொத்தம் எவ்வளோ நம்ம யூனிட் கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் மற்ற அனைத்து விவரங்களையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் இது போல் நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். என்னென்னாக்கா பிவிசி ஆதார் கார்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது, ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸ்மார்ட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயனுள்ள வீடியோக்களை போட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம இபி பில்லை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூகுள் க்ரௌம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் TANGETCO TANGETCO அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் TANGETCO ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். ஸோ இதுதான் தமிழ்நாடு மின்சாரத்துறையுடைய வெப்சைட்டு. ஸோ இதில் பயனர் நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னாக்கா இதில் புதிய பயனாளர் ரிஜிஸ்டர் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு அதே கேப்சா கோடு கீழே காமிக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அந்த இபி பில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, சம் டிஜிட்ஸில் இருக்கும். ஸோ அந்த நம்பர் மட்டும் இருந்தாலே போதும். அந்த நம்பரை கையில் எடுத்து வச்சுங்க. இதில் புதிய பயனாளர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் போகும். ஸோ இந்த பேஜில் அந்த கன்சியூமர் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. அதில் உங்களுடைய கரண்ட் பில் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கங்க. அதில் டைப் பண்ணிவிட்டு விவரம் சோதிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் செக் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு திரும்பவும் காமிக்கும். அது இங்கிலீஷ் தமிழில் மாற்றினதுக்கப்புறம் செக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. லோட் ஆனதுக்கப்புறமா திரும்ப கீழே உங்களுடைய அந்த கன்சியூமர் நம்பருக்கு கீழே உங்களுடைய அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய யூசர் ஐடியா, உங்களுடைய கரண்ட் பில் நம்பரும், அடுத்தது பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே ரீடைப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. மேலே என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதை அப்படியே கீழே போட்டுக்கணும். அடுத்தது உங்களுடைய பேர், அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஸ்டேட்டு தமிழ்நாடு, கண்ட்ரி இந்தியான்னு சொல்லிட்டு போட்டு மெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் போகிற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பரும் போட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்ததாக கேப்சா கோடு காமிக்குது பாருங்கள், 79910 அப்படின்னு சொல்கிறத அந்த கீழே காமிக்கிற பாக்ஸில் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். ஸோ இதில் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப லாகின் சொல்லிட்டு சைடில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பேஜில் யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. அதில் உங்களுடைய யூசர் ஐடி உங்கள் கரண்ட் பில் நம்பராக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பரை போட்டுவிட்டு என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதை போட்டு அடுத்ததாக அந்த கேப்சா கோடு அதில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு லாகின் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். லாகினை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பணம் கட்டுறதுக்கு குயிக் பே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஜிபே, பேடிஎம்னு சொல்லிட்டு நமக்கு எந்த இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதில் நம்ம பணம் கட்டிக்கலாம். அது பக்கத்தில் பில் டீட்டெயில்ஸ் இருக்கும், ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ இதில் நம்ம எவ்வளோ நம்ம இந்த மாதம் கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுல இதில் கன்சியூமர் நம்பர், அதில் லாஸ்ட்டாக பாருங்கள் பில் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த 700 காமிக்குது. ஸோ இந்த கரண்ட் பில் இந்த பர்சன் கட்டியிருக்காங்க. மேலும் இந்த கரண்ட் பில் கட்டுறது லாஸ்ட் டேட் என்ன, எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா இன்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறத கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அந்த இன்வைஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சர்வீஸ் நம்பர் காமிக்கும். ஸோ எந்த சர்வீஸ் நம்பரை செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா பில் டேட் கேட்கும். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வியூ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைஸ் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அந்த டிக் மார்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிஎஃபாக உங்கள் மொபைலுக்கு எது டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் WPS ஆஃபீஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இது உங்களுக்கு அதாவது காமிக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன, எந்த டேட்டுக்குள்ளே நம்ம பில் அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ பில் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். மேலும் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த இபி பில்லை நம்ம இபி ஆஃபீஸில் வாங்குற மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.